NVS Aviation Academy and ISO 9001 தரச் சான்றிதழ் பெற்ற கல்லூரி. தென் தமிழகத்தில் ஏவியேஷனுக்கென்றே பல விருதுகளை பெற்ற ஒரே கல்லூரி. Diploma courses offered: cabin crew, airline and airport management, ground staff training, 100% placement assistance, internship training in international airport. எங்கள் NVS விமானத்துறையில் படிப்பதற்கு 100% கல்வி கடன் நாங்களே பெற்று தருகிறோம். Contact Chennai campus, NVS Aviation Academy, number 41, Shri SRR Tower, Venkatanarayana Road, T Nagar, Chennai 17. Madurai campus, number 4/99A, EB Colony Main Road, near Ayer Bangla bus stop, Madurai 17. NVS Aviation Academy and ISO 9001 தரச் சான்றிதழ் பெற்ற கல்லூரி. தென் தமிழகத்தில் ஏவியேஷனுக்கென்றே பல விருதுகளை பெற்ற ஒரே கல்லூரி. Diploma courses offered: cabin crew, airline and airport management, ground staff training, 100% placement assistance, internship training in international airport. எங்கள் NVS விமானத்துறையில் படிப்பதற்கு 100% கல்வி கடன் நாங்களே பெற்று தருகிறோம். Contact Chennai campus, NVS Aviation Academy, number 41, Shri SRR Tower, Venkatanarayana Road, T Nagar, Chennai 17. Madurai campus, number 4/99A, EB Colony Main Road, near Ayer Bangla bus stop, Madurai 17. NVS Aviation Academy and ISO 9001 தரச் சான்றிதழ் பெற்ற கல்லூரி. தென் தமிழகத்தில் ஏவியேஷனுக்கென்றே பல விருதுகளை பெற்ற ஒரே கல்லூரி. Diploma courses offered: cabin crew, airline and airport management, ground staff training, 100% placement assistance, internship training in international airport. எங்கள் NVS விமானத்துறையில் படிப்பதற்கு 100% கல்வி கடன் நாங்களே பெற்று தருகிறோம். Contact Chennai campus, NVS Aviation Academy, number 41, Shri SRR Tower, Venkatanarayana Road, T Nagar, Chennai 17. Madurai campus, number 4/99A, EB Colony Main Road, near Ayer Bangla bus stop, Madurai 17. சபரி டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த சிறப்பு நேரல் நிகழ்ச்சியை இப்போ 1 hour உங்களுக்கு வழங்க போகிறவங்க நம்ம NVS ஏவியேஷன் அகாடமி இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக வழங்க போகிறாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 12th முடிச்சிருக்காங்க அண்ட் ஆல்சோ டிகிரி முடிச்சிருப்பாங்க. அடுத்து அவங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன படிக்கலாம், நம்மளுடைய கெரியர் எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய சந்தேகங்கள்லாம் உங்களுக்கு இருக்கும் இல்லையா? ஸோ பேரண்ட்ஸ் ஆல்சோ இப்போ அந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட பிள்ளைங்களோட எதிர்காலத்தை எப்படி தீர்மானிக்கிறது, அவங்க ஆசைப்படுற ஃபீல்டில் அவங்கள படிக்க வைக்கலாமா அப்படின்னு நிறையா சந்தேகங்கள்லாம் உங்களுக்கு இருக்கும் இல்லையா? ஸோ நீங்கள் நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்மளோட NVS ஏவியேஷனை பற்றி இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. நீங்கள் ஆன்லைன்லேயே போய் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா பெஸ்ட் ஏவியேஷன் சென்டர் இன் மதுரைன்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் வரது நம்ம NVS ஏவியேஷன் அகாடமி தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் 2015 ராஜ் டிவிலே பார்த்தீங்கன்னா சவுத் தமிழ்நாடு பெஸ்ட் ஏவியேஷன் அவார்டு வாங்கியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2016 கோல்டன் அவார்ட்ஸ் ஆல் ஓவர் தமிழ்நாட்டிலே வந்து பெஸ்ட் ஏவியேஷன் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. இன்னும் எக்கச்சக்கமாக நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது NVS பற்றி சொல்கிறதுக்கு. ஸோ உங்களுடைய நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கூட இப்போ ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருப்பீங்க இல்லையா? உங்களுக்கு விமானத்துறையில் படிக்கணும், அதில் நீங்கள் வேலை செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி என்ன டவுட்ஸ்னாலும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இது ஒரு என்டர்டைன்மெண்ட் ப்ரோக்ராம் கிடையாது. ஸோ சாங் கேட்கறதுக்காகவோ அன்வான்டாக யாரும் எதுவும் பேச வேணாம். இது எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட ப்ரோக்ராம். ஸோ உங்களுக்கு இந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறதை பற்றியும் படிக்கிறத பற்றியும் உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு பதிலளிக்கும், நீங்கள் கேட்குற சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கும் NVS ஏவியேஷன் அகாடமியின் MD மிஸ்டர் ஷேக் முகமது சார் இங்கே வந்திருக்காங்க. வெல்கம் சார். ஓகே சார், உங்களுடைய NVS பற்றி நீங்கள் சொல்லுங்கள் சார். ஸோ நாங்கள் வந்து 2013 ஸ்டார்ட் பண்ணது, இப்போ 4th year கம்ப்ளீட் பண்ணி 5th year சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மெனி மோர் அவார்ட்ஸ் வந்து NVS ஏவியேஷன் அகாடமிக்கு கிடச்சிருக்கு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா எங்களோட டீம் தான் ஃபுல். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சவுத் தமிழ்நாட்டில் மதுரையில் படிக்கிறதோட சென்னையில் படிக்கணும்னு வில்லிங்காகன்னு இந்த வருஷம் புதுசாக சென்னையில் TNRல நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாம் லைக் பண்ணுறது என்ன, நான் சென்னையில் படிக்கணும்னு சொல்லி மோஸ்ட் ஆஃப் ஆல் என்கொயரிஸ் வந்து போன வருஷம் எங்களுக்கு வந்திருக்கு. அதனால் அந்த ஃபோக்கஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸை ஃபில்ஃபில் பண்ணுறக்காண்டி நாங்கள் வந்து சென்னையில் இப்போ TNRல ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ படிக்கிறதுக்கு வந்து எஜுகேஷன் லோன் வந்து நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். மற்ற காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளியில் போய் லோன் வாங்கணும்.
ஸோ ஈவன் ஆல்சோ போனஃபைட் கொடுத்தா பேங்க்கு போய் அலையணும். ஸோ ப்ராப்பர்ட்டி இருக்கா, தேர்ட் பார்ட்டி சைன் இருக்கான்னு கேட்குறாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸும் அட்மிஷன் கிடைக்கணும், ஈவன் ஆல்சோ ஸ்டூடெண்ட்ஸ் கஷ்டம் இல்லாமல் மணி இல்லாமல் படிக்கணும் ஒரே ஃபுல் ஃபோக்கஸ்க்காண்டி நாங்களே வந்து இது எல்லாமே நாங்களே எங்களோட ஸ்டாஃபே நாங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவோம் லோனுக்கு. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பணத்துக்குன்னு ஒரு வரி பண்ணிக்க தேவையில்லை. இது போக இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு ஒரு வருஷம் கிரேஸ் டைம், அது மொத்தம் 1 இயர் டிப்ளமோ கோர்ஸ்க்குன்னா 2 வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈஸியாக ஃப்ரீயாகவே படிச்சிடலாம். நம்ம லோன் வாங்கிட்டோம், அடுத்த மாதத்துலேருந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் கட்டணும், அந்த மாதிரி ஒரு குறிக்கோள்லாம் தேவையில்லை. அதுக்கப்புறம் வந்து 1 இயர் கம்ப்ளீட் பண்ணி முடித்த பிறகு அடுத்த இயர் கிரேஸ் டைம்லேயே நம்ம வந்து மாதம் இஎம்ஐ கட்டலாம். இல்லை இந்த கிரேஸ் டைமில் எனக்கு வேணாம் சார், ஆனால் அதுக்கப்புறம் கிரேஸ் டைம் முடிஞ்சு அதுக்கப்புறம் நான் கட்டணிச்சேன்னா அதுக்கப்புறம் 3rd இயர்லேருந்து 5th இயர் வரையும் உங்களுக்கு வந்து இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணிடுறாங்க. மந்த்லி மினிமம் அமௌண்ட் மாதிரி 2000 மினி பேங்க்கில் கட்டுற மாதிரி வெரி சுலபத்தவணையெல்லாம் பண்ணி கொடுக்குறோம். இது போக இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ், ஹிந்தி, க்ரூமிங், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், ஸோ எல்லா சாஃப்ட்வேர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் ட்ரைன் அப் பண்ணுறதுக்காண்டி ஃபுல் ஃபோக்கஸில் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு +2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆஃப்டர் 1 இயரில் ஜாப் பண்ணால் ரொம்ப கஷ்டம், அதை ட்ரெயின் அப் பண்ணுறதுக்குள்ள பெரும் கஷ்டம். ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் ஓரளவு மெச்சூரிட்டி இருக்கும், பட் +2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்தளவுக்கு மெச்சூரிட்டி கிடையாது. ஏன்னா அவனுக்கு வந்து மெயின் ஃபோக்கஸே வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி காலேஜ் லைஃப். பட் நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் போடும்போது இட்ஸ் நாட் ஃபார் என்டர்டைன்மெண்ட், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீ ஹார்ட் ஒர்க் பண்ணி எஃபர்ட் எடுத்தால் தான் யூ கேன் அச்சீவ் ஃபார் யுவர் கேரியர். இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீ வந்து சர்ச்சிங் ஃபார் ஜாப், நாங்களே ஜாப் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம், நாங்களே இன்டர் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம்னா எங்கள் ஃபீல்டோ எங்களோட ரெக்கமெண்டில் நீ ஃபில்ஃபில் பண்ணணும்னு சொல்கிறக்காண்டி தான் ஸ்டூடெண்ட்ஸை இந்த அளவுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகே, நிறையா விஷயங்கள் இப்போ என்விஎஸ் பற்றி நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ நிறைய பேருக்கு இப்போ டவுட்ஸ் இருந்திருக்கும், அது கொஞ்சம் கிளியராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஓகே சார், என்ன மாதிரியான கோர்சஸ்லாம் வந்து என்விஎஸ் ஏவியேஷன் அகாடமியில் நீங்கள் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கீங்க? ஸோ எல்லாமே 1 இயர் டிப்ளமோ கோர்சஸ் தான். ஸோ நாங்கள் வந்து என்விஎஸில் வந்து என்ன ஃபோக்கஸ் பண்ணுறோன்னா, மோஸ்ட் ஆஃப் ஆல் என்கொயரி வந்து சார் என் பையன் வந்து டிகிரி தான் படிக்கணும், டிப்ளமோலாம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறக்காண்டி நிறைய என்கொயரி வருது. இப்போ நாங்கள் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா டிப்ளமோ ப்ளஸ் பிபிஏ டிகிரி. ஸோ படிக்கும்போது அவனுக்கு டிகிரியும் டிஸ்டன்ஸில் போட்டு கொடுத்துரும், படித்து முடிச்சுட்டு அவனுக்கு ஜாப்க்கு போகும்போது அவன் டிகிரியும் 2nd இயராக உள்ளே போயிடுவான். ஸோ எங்களோட மெயின் தாட் என்னென்னா அவனை டிப்ளமோ கோர்ஸ் படிக்க வச்சு டிகிரி கரஸில் படிக்க வச்சு ஜாப்பும் நம்ம பண்ணி கொடுக்குறோம். அதனால் வந்து ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெரி அச்சீவ்மெண்ட்டில் இதை பண்ணணும். கோர்சஸ் வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் கேபின் க்ரூ மேனேஜ்மெண்ட், டிப்ளமோ இன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட், டிப்ளமோ இன் க்ரௌண்ட் ஸ்டாஃப் ட்ரைனிங், டிப்ளமோ இன் இன்டர்நேஷ்னல் ஏர்லைன் அண்ட் ட்ராவல் மேனேஜ்மெண்ட். ஓகே சார், இப்போ டிஃப்ரெண்ட் கோர்சஸ் இருக்குது சொன்னீங்களா, ஒவ்வொரு கோர்சஸ்க்குமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தனித்தனியாக அதான் ஒவ்வொரு கோர்ஸ்க்கும் செலக்ட் பண்ணி படிக்க வைப்பீங்களா, இல்லை ஆல் ஓவராக ஒரே கோர்ஸ் தான் வந்து பண்ணுறது? அதாவது என்னென்னா இப்போ டிப்ளமோ இன் கேபின் க்ரூ மேனேஜ்மெண்ட்னா பார்த்தீங்கன்னா இஸ் ஈக்குவல் ஃபார் ஏர் ஹோஸ்டஸ். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹைட்டு, ஆல் பர்சனாலிட்டி எல்லாமே தேவைப்படும். மித்த ரிமைனிங் கோர்சஸ் எல்லாமே வந்து சேம் ஈக்குவல், ஆல் கலராக இருந்தாலும் தேவையில்ல, பிளாக்காக இருந்தாலும் நம்ம வந்து உள்ளே பிளேஸ்மெண்ட் பண்ணலாம். அவங்களோட மெயின் திங் என்னென்னா கம்யூனிகேஷன் இங்கிலீஷ், ஹிந்தி. பிஃபோர் இதுக்கு முன்னாடி நான் வந்து லைவ் பண்ண மாதிரி தான் சொல்கிறேன், அவனுக்கு வந்து ஹிந்தி, இங்கிலீஷ், க்ரூமிங் இதுதான் மெயின் ஃபோக்கஸ் வந்து எல்லா ஏர்லைன்ஸில் எல்லா ஹெச்ஆரும் லைக் பண்ணுறது. ஓகே சார், இப்போ பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து நிறைய ஏவியேஷன் அகாடமியில் இருக்குது. மற்ற ஏவியேஷன்ஸ்க்கும் நம்ம என்விஎஸ் ஏவியேஷனுக்கும் என்ன சார் வித்தியாசங்கள் இருக்குது? நம்மளோட என்விஎஸ் ஏவியேஷனில் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஓகே, ஒரு காலர் வராங்க, பேசிடலாம் சார். ஹலோ 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 வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் மேடம், சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்றீங்க? டிவி வால்யூம் கம்மி பண்ணுங்கம்மா. ஓகேம்மா, உங்க பேர் என்ன? விஜயலட்சுமி. ஓகே, நீங்க என்ன கேட்கணும் சார் கிட்ட கேளுங்க. ஐயா வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. என் பையன் டிகிரி முடிச்சிட்டான் சார், என்ன படிக்கலாம் இதுல? சரிம்மா, என்ன டிகிரி முடிச்சிருக்காங்கம்மா, எப்போ முடிச்சிருக்காங்கம்மா? இந்த வருஷம் தான் முடிச்சிருக்காங்க, ட்ரிபிள் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க. ஆமா சார். சரிங்கம்மா, இப்போ எந்த காலேஜ் முடித்தாங்க? பிஎஸ்என்ஏ காலேஜ். சரிங்கம்மா, ஒன்றும் இல்லை, இப்போ நம்மளோட கோர்சஸ்க்கு வந்து பார்த்தோன்னா டிகிரி முடிச்சிருக்கேன்னா 6 மாதம் ஃபாஸ்ட் ட்ராக் மாதிரி படிக்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வில்லிங்காக இருக்கா, உங்கள் பையன் வில்லிங்காக இருக்கா, இந்த கோர்ஸ் படிக்கணும் வில்லிங்காக இருந்தீங்கன்னா நாளைக்கு நேரில் வாங்க, நான் அந்த பையனுக்கு நான் கவுன்சிலிங் பண்ணி நான் பிடிச்சிருந்துச்சுன்னா நாங்களே அட்மிஷன் போட்டு பண்ண வச்சுருவோம்மா. சரிங்கம்மா, சரி.
ஓகே, நிகழ்ச்சிக்கு கால் பண்ணுறவங்க என்ன பண்ணோம்னா தயவு செஞ்சு டிவி வால்யூமை மியூட் பண்ணி வச்சுட்டு பேசுங்க சரிங்களா. ஏன்னா நீங்கள் கேட்க போகிறது ரொம்ப முக்கியமான விஷயங்கள் பற்றி கேட்க போகிறீங்க. ஸோ நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு கேட்கணும் அண்ட் ஆல்சோ சார் சொல்கிற ஆன்சரும் உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னா ஸோ டிவி வால்யூமை மியூட் பண்ணிவிட்டு டிவிக்கு உங்களுக்கு டிஸ்டன்ஸ் வச்சுட்டு கிளியராக தெளிவாக கொஞ்சம் சவுண்டாக பேசுங்க. ஓகேவா? ஓகே சார், இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டிகிரி முடிச்சுட்டு ஓகே படிச்சுட்டா எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ டிகிரி முடிச்சவங்களுக்கு வந்து அட்வான்ஸ்டாக நீங்கள் என்ன மாதிரியான ஸ்பெஷலாக பண்ணி தரீங்க சார்? அதுதான் நான் எங்களுக்கு சொல்கிறேன். எங்களோட என்விஎஸ் வந்து டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து +2 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டிகிரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேலைக்குன்னு தேடுறதுக்காண்டி 2 இயர்ஸ் வந்து வேஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு அச்சீவ் பண்ணணும். என்னோட ட்ரீம் என்னென்னா, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து +2 முடிச்சுட்டு ப்ரீ பிளானாக அவனோட கேரியரை சக்ஸஸ் பண்ணணுன்னு சொல்கிறக்கான நம்ம வந்து 1 year டிப்ளமோ கோர்ஸை அச்சீவ் பண்ணுறது சரிங்களா. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிகிரி முடிச்சு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க, ஆர்ட்ஸ் காலேஜ் முடிச்சிருக்காங்க, சார் வேலையே கிடைக்க மாட்டேது, வேலை ஏதாவது வாங்கி கொடுங்க, இல்லை வேறு ஏதாவது ரெஃபரன்ஸ் பண்ணுங்கள், இந்த மாதிரி ரெக்கமெண்ட் நிறைய வருது. அதனால தான் நாங்கள் வந்து 1 year ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் மாதிரி பண்ண வைக்கிறோம். இப்போ டிகிரி முடித்தவங்க பார்த்தீங்கன்னா நம்ம கோர்ஸில் 6 months ஃபாஸ்ட் ட்ராக்கில் பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து கெப்பாசிட்டி. ஸோ எவ்ரி கெப்பாசிட்டி. +2 ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் நோ கெப்பாசிட்டி. அவங்கள வந்து பேசிக் லெவல்லேருந்து நம்ம ட்ரெயின் அப் பண்ணணும். ஏன்னா அவங்க வந்து லேட் பிக்கப். பட் டிகிரி பிடிச்சவங்க பார்த்தீங்கன்னா ஈஸிலி பிக்கப் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு ஃபாஸ்ட் ட்ராக் மாதிரி 6 months நம்ம ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவோம். ஈவன் ஆல்சோ வந்து எல்லா பேரும் லைக் பண்ணுறது என்னென்னா, எனக்கு ஜாப் கிடைச்சிருமா, அந்த கோர்ஸ் முடிச்சோன்னா ஜாப் கிடைச்சுமா கேட்குறாங்க. ஜாப் கிடைக்கிறது பெருசு கிடையாது. ஸோ எல்லா ஏர்லைன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ தான் நீ ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அவங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் எதுவுமே கிடையாது, ஒன்லி இன்டர்வியூ தான். ஸோ அவங்க லைக் பண்ணுறது என்னென்னா ஹிந்தி, இங்கிலீஷ், க்ரூமிங். ஸோ இது மட்டும் தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் சரிங்களா. ஓகே சார், இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ப்ரீவியஸாக ஒரு கொஷின் கேட்டிருந்தேன். மற்ற ஏவியேஷன் இன்ஸ்டியூட்க்கும் உங்களுடைய நம்மளுடைய என்விஎஸ் ஏவியேஷனுக்கும் என்ன சார் வித்தியாசம் இருக்குது? ஸோ மற்ற இன்ஸ்டியூஷன்லாம் கம்பேர் பண்ணும்போது என்னோடய இன்ஸ்டியூஷனில் ஒரு நாளைக்கு வந்து எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கணும்னா மேக்ஸிமம் வந்து 4 hours தான். ஸோ என்னோடய கான்செப்ட் என்னென்னா யூஎஸ் கான்செப்ட் தான். ஸோ யூஎஸில் நம்ம ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும்னா ஒரு நாளைக்கு வந்து 3 to 4 hours தான் கிளாஸ். ஸோ அந்த பேஸ் பண்ணி நம்ம பண்ணால் தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈஸியாக கெப்பாசிட்டி புரிஞ்சுக்க முடியும். அவனை 8 hours நம்ம கிளாஸ் போட வச்சு நம்ம அவனை இது பண்ண வச்சு அவன் பிக்கப் பண்ணுறதுக்குள்ளே லேட் ஆகிடும். ஸோ 4 hours ஷார்ட் டர்மாக பண்ணோம்னா ஈஸிலி அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவான், ஃபாஸ்ட்டாகவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவான். ஓகே, அடுத்த காலர் பார்க்கலாம். ஹலோ, நிகழ்ச்சி கால் பண்ணுறவங்க பேசலுக்கு மொபைலில் பேலன்ஸ் வச்சுட்டு கால் பண்ணுங்கள். அண்டு கால் பண்ணி அதாவது இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க, அதாவது இந்த ஃபீல்டை பற்றி தெரிஞ்சுக்கணும், இதில் ஒர்க் பண்ணால் என்ன மாதிரியான ஜாப் கிடைக்கும், இது படித்தா என்ன ஜாப் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறவங்களும் நினைக்கிறவங்க மட்டும் ஷோக்கு கால் பண்ணுங்கள். ஸோ ப்ளீஸ் மிஸ் காலில் யாரும் கொடுக்க வேணாம் சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து எங்களுக்கு கால் பண்ணி பேசணும், இந்த ஷோவில் உங்களுக்கு லைன் கிடைக்கல அப்படின்னா எங்களோட என்விஎஸ் ஏவியேஷன் நம்பர் வந்துட்டு இருக்கு இல்லையா, ஸோ அந்த நம்பர் கூட நீங்கள் மிஸ் கால் கொடுங்க, நாங்கள் திரும்ப கால் பேக் பண்ணுவோம் உங்களுக்கு சரிங்களா. ஸோ நிகழ்ச்சி கால் பண்ணி பேசணும்னு ஆசைப்படுறவங்க லைன் கால் பண்ணுங்கள், லைவுக்கு கால் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா எங்களோட நம்பருக்கே கால் பண்ணி நீங்க பேசுங்க. மிஸ் கால் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க எங்களோட என்விஎஸ் ஏவியேஷன் நம்பருக்கு நீங்க மிஸ் கால் கொடுக்கலாம். ஓகேவா? ஓகே சார், இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பேரண்ட்ஸுமே வந்து எதிர்பார்க்கறது இந்த கோர்ஸ் முடிச்சோடனே வந்து எங்களுக்கு கண்டிப்பா எங்களோட பசங்களுக்கு வேலை கிடைச்சிருமா அப்படின்னு தான் வந்து ஒரு பெரிய கேள்வியாவே நமக்கு எல்லா பேரண்ட்ஸ் பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி எல்லாம் என்ன பண்ண எனக்கு வந்து ஜாப் கிடைச்சிருமா பண்ணுறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு கான்செப்டே ஓடிட்டு இருக்கு ஒரு காலர்ஸ். ஓகே, காலர் பார்த்துடலாம். ஹலோ ஹலோ, வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. டிவி வால்யூம் கம்மி பண்ணுங்கம்மா. லக்ஷ்மியா? ஓகேம்மா, எங்க படிச்சா என்ன வேலை கிடைக்கும் கேக்குறீங்களா? நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க? உங்க தம்பி என்ன படிச்சிருக்காங்கம்மா? ஓகே, காலேஜ் 3rd year படிச்சிட்டு இருக்காங்க. ஓகே, என்ன 3rd yearமா? ஆர்ட்ஸா இன்ஜினியரிங்? பிகாம். ஓகேம்மா, மதுரை தானேம்மா நீங்கள்? ஓகே, இது வந்து இப்போ ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா ஏர்லைன்ஸ் ஓரியன்ட் கோர்ஸ்மா சரிங்களா. ஸோ விமானத்துறைக்குன்னு தனி ஸ்பெஷலிஸ்ட்டாக நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம். கடந்த ஒரு 4 வருஷமாக ரன் பண்ணி இப்போ 5th year ரன் பண்ணிகிட்ருக்கோம். பையனை நீங்கள் நேரில் கூட்டிகிட்டு வாங்க, இதுக்குரிய ப்ரொமோ வீடியோ. ஸோ எனக்கு என்ன ஜாப் கிடைக்கும், எனக்கு இந்த கைண்ட் ஆஃப் ஜாப் இருக்குது. ஸோ எல்லா பேரும் என்ன பண்ணாங்கன்னா ஒரே ஜாப் ஏர் ஹோஸ்டஸ் இல்லை கேபின் க்ரூ இதுதான் நினச்சிட்ருக்கீங்க. ஸோ மொத்தம் வந்து 25 பிளாட்ஃபார்ம் தான் நம்ம ஒர்க் பண்ணுற கேட்டகரி ஜாப் இருக்குது. இதோட ப்ரொமோ வீடியோ வந்து நம்ம இன்ஸ்டியூஷன் நாங்கள் போட்டு காமிப்போம். ஒவ்வொரு ஃபீல்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் இருக்குது சரிங்களா. இப்போ போர்டிங் செக்ஷனில் இருக்குது, பேக் ஆஃபீஸில் இருக்குது, இன்டர்நேஷ்னல் டூரிசம் இருக்குது, ஸோ ட்ராவல் ஹெல்ப் டெஸ்க் இருக்குது. ஸோ இந்த மாதிரி லிஸ்ட்டு சொல்லிகிட்டே போயிட்டு இருக்கலாம். கிரவுண்ட் ஹேண்ட்லிங் இருக்குது சரிங்களா. உங்கள் பையனை உங்கள் தம்பியை கூட்டிகிட்டு நேரில் வாங்க, நான் கவுன்சிலிங் பண்ணுறேன். ஸோ அவங்க பையன் தம்பி வந்து வில்லிங்காக இருந்தானா நம்ம அட்மிஷன் பண்ணிக்கலாமா
சரிங்களா? சரி, ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூம்மா. அண்ட் நீங்கள் டேரெக்டாகவே எங்களுடைய இன்ஸ்டியூட்டை விசிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அட்ரஸ் வந்து கீழே வந்துட்டே இருக்குது சரிங்களா? அது எங்கே இருக்குது அப்படின்னா மதுரை ஐயர் பங்களா சிக்னல் கிட்ட பார்த்தீங்கன்னா இபி காலனி மெயின் ரோடுன்னு இருக்குது. மதுரையில் ஐயர் பங்களாவில் இருக்குது. சென்னையில் வந்து டி நகரில் இருக்குது. டி நகரில் வெங்கட் நாராயண் ரோடு எஸ்ஆர் டவரில் இருக்குது, செகண்ட் ஃப்ளோரில். ஓகே, உங்களுக்கு லைவ்ல வந்து லைன் கிடைக்கல அப்படின்னா எங்களோட ஆஃபீஸ் நம்பர் வந்துட்டு இருக்கு, அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி என்ன டீட்டெயில்ஸ்னாலும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே சார், நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். 100% வந்து வேலை வாய்ப்பு வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரண்ட்ஸும் வந்து கேட்குறாங்க, ஸ்டூடெண்ட்ஸும் கேட்குறாங்க. அதுக்கு என்ன சார் நீங்கள்? எந்த காலேஜ் வந்து 100% வேலைன்னு சொல்லி தர மாட்டாங்க. 100% வேலை வாய்ப்பு இல்லை 100% ஜாப் பர்சன்ஸ் தான் பண்ணி கொடுக்குறாங்க. அதே மாதிரி தான் நாங்களும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மற்ற இன்ஜினியரிங் காலேஜும் ஆர்ட்ஸ் காலேஜும் வந்து பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் ஃபீல்டு இருக்குது. ஸோ இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா BE இருக்குது, சிவில் இருக்குது, மெக்கானிக்கல் இருக்குது, இந்த மாதிரி லிஸ்ட்டு கேட்டகரி போடும். பட் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபீல்டு ஏர்லைன் தான். ஸோ அப்போ ஏர்லைனில் ஃபோக்கஸ் பண்ணோன்னா அது மட்டும்தான் பர்டிகுலராக நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். ஈவன் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஹெச்ஆரும் வந்து லைக் பண்ணுறது வந்து அகைன் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்து நீங்கள் என்ன தான் 1 இயர் ட்ரைன் அப் பண்ணாலும் 6 months பண்ணாலும் எனக்கு தேவை லைக் பண்ணுறது ஹிந்தி, இங்கிலீஷ், குருமி, இது மட்டும் தான் வேணும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் என்ன தான் படிக்க வச்சாலும் ஐ வாண்ட் திஸ் கேட்டகரி. அதனால தான் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அகைன் நாங்கள் சொல்லிக்கிறோம். அட்மிஷன் போடும்போதே நாங்கள் சொல்லிடுறோம் ஹிந்தி, இங்கிலீஷ், குரூமி நீ வெளியில் போய் படிக்கணும்னு அவசியமே கிடையாது. எங்கள் இன்ஸ்டியூஷனில் எல்லாமே சொல்லிக் கொடுக்குறோம். குரூமிங் செக்ஷனில் இருக்குது, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் இருக்குது, ஹிந்தி சொல்லிக் கொடுக்குறோம், இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்குறோம். அகைன் எவ்ரி 3 months ஒரு ரிட்டன் டெஸ்ட் வச்சு அவனை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஸோ பேடான ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் அவங்களாம் லேட்டாக பிக்கப் பண்ணுவாங்க. ஸோ அவங்களாம் நாங்கள் வாட்ச் பண்ணி ட்ரெயின் அப் பண்ணி பூஸ்டப் பண்ணுறோம். ஸோ எல்லா பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் டச் வந்து ஓரளவாக பிக்கப் ஆகணும். ஸோ அதுதான் என்னோட ட்ரீம். ஓகே சார், இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கேன், எனக்கு இங்கிலீஷ்லாம் பேச வராது, நான் எப்படி இந்த கோர்ஸ் படிக்கிறது, எனக்கு அப்படியே நான் அதில் பாஸ் பண்ணாலும் நான் எப்படி அங்கே போய் ஒர்க் பண்ணுறது அப்படி இந்த மாதிரி நிறைய ஃபியர்ஸ்லாம் இருக்கும், நிறைய ஃபியர் இருக்கும் இந்த மாதிரியான தமிழ் மீடியம் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே. ஸோ அவங்களுக்குலாம் நீங்கள் சொல்கிற அட்வைஸ் என்ன சார்? நானும் தமிழ் மீடியம் தான். இப்போ பாருங்கள் எப்படி பேசிகிட்டு இருக்கேன், உங்கள் முன்னாடி லைவில் தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ தமிழ் இஸ் நாட் மேட்டர் சரிங்களா? ஸோ இங்கிலீஷ் வந்து நீ ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ஃபுல் இன்ட்ரெஸ்ட்டோடு நீ படிக்கணும்னு நினச்சேன்னா நீ தாராளமாக அட்மிஷன் பண்ணலாம். நீ எங்கே போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து இங்கிலீஷ் தான். எனக்கு ஹிந்தி தெரியாது, ஐ டோன்ட் நோ ஸ்பீக் டஃப் ஹிந்தி, பட் ஐ கேன் ஸ்பீக் டஃப் ஒன்லி இங்கிலீஷ். நான் வந்து பார்த்தீங்கன்னா நார்த்தில் மும்பையில் போய் பேசிட்டு வர்றேன். ஸோ ஒன்லி கம்யூனிகேட் பண்ண இங்கிலீஷ் தான். நம்ம பேச தான் நம்ம தப்பாக பேசினாலும் அதை வந்து கரெக்டாக நம்ம கொண்டு போயிட்டே இருக்கணும். பாசிட்டிவாக கொண்டு போனால் வில் கோ டு ஃபார் பாசிட்டிவ், நெகட்டிவ் ஒன்று வில் கோ டு ஃபார் நெகட்டிவ். ஓகே சார், நம்ம என்விஎஸோட ஃபோக்கஸ் என்ன சார்? மெயின் ஃபோக்கஸ் என்ன சார்? ஸோ எல்லா பேத்துக்கும் ஜாப் கிடைக்கணும் மெயின் ஃபோக்கஸ் சரிங்களா? கஷ்டப்படுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கோர்ஸ் படிக்கணும். நான்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூல் லைஃப் முடிச்சு காலேஜ் லைஃப் பண்ணும்போது இந்த கோர்ஸ் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்ஃபின் தான். ஸோ மெயின் அச்சீவ்மெண்ட்டு ஃப்ராங்க்ஃபின் தான். ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 lakhs அந்த டைமில் என்னால் கட்ட முடியாது. ஸோ அதோட மெயின் தாட்டில் வந்து கொண்டு வரக்காண்டி தான் நாங்கள் என்விஎஸ் கொண்டு வந்தது. ஸோ கஷ்டப்படுற ஸ்டூடெண்ட்ஸு, போர் பீப்புள் இந்த கோர்ஸ் படிக்கணும், அதுவும் சுலபமாக. போன வருஷம் வரையும் பார்த்தீங்கன்னா எங்கள் இன்ஸ்டியூஷன் லோன் கிடையாது. இந்த வட்டம் தான் ஃபுல் ஹார்ட் ஒர்க் பண்ணி லோன் அப்ரூவ் வாங்கியிருக்கோம். அப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கஷ்டப்படுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈஸியாக கட்டுற மாதிரி பேங்க் லோனுக்கும் வாங்கி கொடுத்ததுனால என்னோட மெயின் தாட் என்ன, போர் பீப்புள் ஒன்லி ஃபோக்கஸிங். ஓகே சார், இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நாங்கள் ஒருவேளை எங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ஆகலை, நாங்கள் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகலை அப்படின்னா அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து நீங்கள் என்ன மாதிரியான ஜாப் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்க சார்? அதான் மேடம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் டச்சில் வந்து லாஸ்ட்டு மார்ச்லேருந்து ஒரு ஜூன் வரையும் நாங்கள் அகைன் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அப்பையும் வந்து பிக்கப் ஆகலை, ஏர்லைன்ஸில் எதுவுமே செலக்ட் ஆகலைன்னா வில் ஃபோக்கஸிங் ஃபார் கார்பரேட் கம்பெனி. ஸோ கார்பரேட் கம்பெனி வந்து லாஸ்ட் கிரேடில் எடுக்கிறாங்க. ஸோ நார்மலாக ஒரு BBO கம்பெனி உள்ளே போகணும்னா ஸோ மினிமம் வந்து டிகிரி வேணும். ஸோ டிகிரி இருந்தால் தான் அந்த கம்பெனிஸ் இருப்பாங்க. பட் நம்ம கோர்சஸ் வந்து படித்தாங்கன்னா ஈஸியாக எடுத்துக்கிறாங்க. வில் ரெக்கமெண்ட் ஃபார் தட் மினிமம் பேக்கேஜ் ஃபார் 10,000 வரையும் நம்ம வாங்கி கொடுத்துருவோம். அதாவது ஃபைனல் ஸ்டேஜ். ஓகே, இந்த நிகழ்ச்சி இப்போ உங்களுக்காக வழங்கிட்டு இருக்கிறவங்க என்விஎஸ் ஏவியேஷன் அகாடமி இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக வழங்கிட்டு இருக்காங்க. +2 முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சவங்க இந்த கோர்ஸ் படிக்கலாம். ஸோ நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இப்போ இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்ருப்பீங்க. உங்களுக்கு வந்து விமானத்துறையில் ஒர்க் பண்ணணும், படிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்தது அப்படின்னா உடனே நீங்கள் நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி என்ன டவுட்ஸ்னாலும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு லைன் கிடைக்கல அப்படின்னா எங்களோட ஃபோன் நம்பர் வந்துட்டுருக்கு, அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாகவே வந்து நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மதுரை ஐயர் பங்களா சிக்னல் இபி காலனி மெயின் ரோடு 5th பில்டிங் தான் எங்களோட என்விஎஸ் ஏவியேஷன் அகாடமி இருக்குது. ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் கிளியராக நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நாங்கள் வீடியோ ப்ளே பண்ணி காமிப்போம், அங்கே எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, என்ன மாதிரியான ஒர்க்ஸ்க்கு வந்து என்ன மாதிரியான ஜாப்ஸ்க்கு அங்கே என்ன மாதிரியான ஒர்க்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் டேரெக்டாக வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் இன்னும் நீங்கள் தெளிவாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த ஃபீல்டை பற்றி அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் எங்களுடைய என்விஎஸ் ஏவியேஷன் அகாடமிக்கு வந்து பாருங்கள் சரிங்களா? ஓகே சார், ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து லாஸ்ட் இயர் படிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா,
ஸோ அவங்க வந்து இந்த டிப்ளமோ கோர்ஸ் படிக்கலாமா? தாராளமாக படிக்கலாம். இப்போ ஃபைனல் நான் படிச்சுட்டு இருக்கேன் சார், நான் இப்போ ஃபைனலி முடிக்க போகிறேன் அப்படின்னு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 6 months ஃபாஸ்ட் ட்ராக்கில் நம்ம இன்ஸ்டியூஷனில் படிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து அவனுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம தனி ஒரு கிளாஸே செக்மெண்ட் பண்ணணும். சார் நான் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு வந்து டைம் கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி வந்து சாட்டர்டே சண்டே கிளாஸ் பண்ணி கொடுத்துருவோம். சரி, ஓகே. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ரொம்ப நேரம் பேசிட்டோம் இல்லையா, நிறைய பேர் இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னும் ஒரு ½ hour நாங்கள் உங்களை மறுபடியும் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட சொல்ல போகிறோம். அண்ட் நீங்களும் எவ்வளோ கொஷின்ஸ் வச்சுருந்தாலும் எவ்வளோ டவுட்ஸ் வச்சுருந்தாலும் அந்த கொஷின்ஸோடய டவுட்ஸோடய வெயிட் பண்ணிட்டே இருங்க. ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் நாங்கள் உங்களை மறுபடியும் சந்திச்சு பேசுகிறோம். ஸ்டேட்டி ஏவியேஷன் அகாடமி and ISO 9001 தரச் சான்றிதழ் பெற்ற கல்லூரி. தென் தமிழகத்தில் ஏவியேஷனுக்கென்றே பல விருதுகளை பெற்ற ஒரே கல்லூரி. Diploma courses offered: cabin crew, airline and airport management, ground staff training, 100% placement assistance, internship training in international airport. எங்கள் NVS விமானத்துறையில் படிப்பதற்கு 100% கல்வி கடன் நாங்களே பெற்று தருகிறோம். Contact Chennai campus NVS Aviation Academy, number 41, Shri SRR Tower, Venkata Narayana Road, T Nagar, Chennai 17. Madurai campus, number 4/99A, EB Colony Main Road, near Ayer Bangla Bus Stop, Madurai 17. NVS Aviation Academy and ISO 9001 தரச் சான்றிதழ் பெற்ற கல்லூரி. தென் தமிழகத்தில் ஏவியேஷனுக்கென்றே பல விருதுகளை பெற்ற ஒரே கல்லூரி. Diploma courses offered: cabin crew, airline and airport management, ground staff training, 100% placement assistance, internship training in international airport. எங்கள் NVS விமானத்துறையில் படிப்பதற்கு 100% கல்வி கடன் நாங்களே பெற்று தருகிறோம். Contact Chennai campus NVS Aviation Academy, number 41, Shri SRR Tower, Venkata Narayana Road, T Nagar, Chennai 17. Madurai campus, number 4/99A, EB Colony Main Road, near Ayer Bangla Bus Stop, Madurai 17.